அண்ணாமலையின் புதிய கட்சியால் 2 பேருக்கு பேராபத்து. முக்கிய புள்ளி திரைமறைவில் போட்ட உத்தரவால் எகிரும் அண்ணாமலை ரேட்டிங். முக்கிய பாஜக நிர்வாகிகள் கூண்டோடு விலகுவதால் கதரும் கமலாலயம். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை நேற்று தனது புதிய இயக்கத்தை அறிவித்தார். இதையடுத்து அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் தங்களை அவரது கட்சிகளில் இணைத்துக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அண்ணாமலையின் இந்த புதிய கட்சி அறிவிப்பு காரணமாக தமிழக பாஜக பெரிய அளவில் பின்னடைவை சந்திக்கும். அதோடு அதிமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து வெளியிட்டுள்ளார்கள். குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி 18.5% ஓட்டுகளை பெற்றது என்றால் அதற்கு முழு காரணம் அவரது எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை தான். அதன் பிறகுதான் தமிழகம் முழுக்க ஒரு பெரிய ஆதரவு கூட்டம் உருவானது. ஆனபோதும் கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடாதது பாஜகவுக்கு வாக்களிக்க இருந்த பெருவாரியான ஓட்டுகள் சிதறிப்போயின. இந்நிலையில் நேற்று அண்ணாமலை தனது புதிய இயக்கத்தை அறிவித்துள்ள நிலையில் ஏராளமானோர் அதில் உறுப்பினராகி வருகிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள் கூட அண்ணாமலைக்கு தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில்தான் அண்ணாமலையின் புதிய கட்சி காரணமாக தமிழக பாஜக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் என்றும் எடப்பாடியின் அரசியல் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிவிடும் என்றும் பலரும் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். குறிப்பாக அண்ணாமலை கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறார். கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலைக்கென்று தனி செல்வாக்கு அங்கு ஏற்பட்டுவிட்டதால் இனிமேல் அதிமுக அங்கிருந்து வெளியேற்றப்படும். அண்ணாமலையின் புதிய கட்சி அழுத்தமாக அங்கு கால் பதித்துவிடும். அதனால் அண்ணாமலையும் இந்த புதிய கட்சி அறிவிப்பினால் அதிமுக பாஜக என்ற 2 கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஆபத்து என்று கூறி பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள். மேலும் தமிழக அரசியலில் இளைஞர்களின் ஆதரவு பெற்ற விஜய் ஆட்சியை கைப்பற்றிவிட்டார். அதையடுத்து விழித்துக் கொண்ட உதயநிதி இளைஞர்களை ஈர்க்கும் அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். இப்படியான நேரத்தில் தான் தற்போது அண்ணாமலையும் இளைஞர்களை ஈர்க்க ஒரு தனித்துவமான அரசியலை கையில் எடுத்து களமிறங்குகிறார். ஆனால் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த இடத்தில் யார் என்பதை தெரியாமல் தடுமாறிக்கொண்டு வருகிறது. அக்கட்சியின் தற்போதைய முக்கிய நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் 60-70 வயதை கடந்தவர்களாகவே இருக்கிறார்கள். தவேகாவில் விஜய், திமுகவில் உதயநிதி, அடுத்த புதிய கட்சியின் தலைவராக அண்ணாமலை என்று இளம் தலைவர்களாக தற்போது களம் இறங்கிவிட்டார்கள். அதன் காரணமாகவே அதிமுக ஒரு யூத் ஐகான் இல்லாமல் பலவீனம் அடைந்து நிற்கிறது. இளைஞர்களை கவரக்கூடிய இளம் தலைவர்கள் யாரும் இல்லாத அதிமுக இன்னும் 2 ஆண்டுகளில் சிதறி எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அதிமுக என்ற போர்டை கையில் வைத்துக் கொண்டு நிற்பார் என்று கூறும் அளவுக்கு தான் நிலைமை உள்ளது. அதன் காரணமாகவே அண்ணாமலை கட்சி தொடங்கியுள்ள இந்த நேரத்தில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் என்பதோடு அங்கிருந்து ஏராளமான இளைஞர்கள் அண்ணாமலை பக்கம் வரப்போவதும் தெரிய வந்திருக்கிறது. அதனால் அண்ணாமலையின் இந்த புதிய எழுச்சி அதிமுகவை அடிமட்டத்திலிருந்து உலுக்கி எடுத்து விடுவார். அக்கட்சிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவார் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். மேலும் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கியுள்ள இந்த நேரத்தில் திட்டமிட்டு சிலர் வதந்திகளை கொளுத்தி போட்டு வருகிறார்கள். அதாவது அவர் தனித்துவமான கட்சி தொடங்கவில்லை, அவரது பின்னால் பாஜக இருக்கிறது என்பது போன்று திட்டமிட்டை செய்தி பரப்புகிறார்கள். அண்ணாமலை தமிழக அரசியலில் தனித்துவமான தலைவராக உருவெடுத்து விடுவாரோ என்ற அச்சத்தில் இது போன்று அவர்கள் கருத்து கூறி வருகிறார்கள். என்றாலும் அண்ணாமலையின் ஆதரவாளர்களோ அவர் பாஜகவிலிருந்து வெளியேற வேண்டும், தனிப்பெரும் தலைவராக உருவெடுக்க வேண்டும் என்றுதான் நீண்ட காலமாக கூறி வருகிறார்கள். அதன் காரணமாகவே அண்ணாமலையின் பின்னணியில் பாஜக இருக்கிறது என்று சொல்லும் தலைவர்களுக்கு அவரது ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாவில் கடுமையான பதிலடிகளை கொடுத்து வருகிறார்கள். அவர்கள் கூறுகையில், இப்படித்தான் விஜய் கட்சி தொடங்கிய போது அவரது பின்னணியில் பாஜக இருப்பதாக திமுக செய்தி பரப்பியது. அதோடு திருமாவளவன் போன்றவர்கள் கூட அப்படித்தான் சொன்னார்கள். ஆனால் அப்படி விஜயை விமர்சித்தவர்கள் எல்லாம் இப்போது அவரது கூட்டணியில் இடம் பிடித்துள்ளார்கள். அந்த வகையில் அடுத்து அண்ணாமலை கட்சி தொடங்கி வெற்றி பெறுவது வரை இவர்களெல்லாம் இப்படித்தான் சொல்லுவார்கள். அவர் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது இவர்களே அவரது கூட்டணியில் இணைய துண்டு போட்டு இடம் பிடிப்பார்கள். அதனால் இது போன்ற வேலைக்காகாத வெட்டி அரசியல்வாதிகள் வெளியிடும் வதந்திகளை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதோடு அண்ணாமலை அரசியலில் வெற்றி பெற்றதும் அவரை பற்றிய இது போன்ற விமர்சனங்கள் காணாமல் போய்விடும். இந்த அரசியல்வாதிகளை பொறுத்தவரை ஒருவர் புதிதாக அரசியல் களத்தில் வருகிறார் என்றால் அவர்கள் மீது இது போன்ற வதந்திகளை பரப்பிவிட்டு வளர்ச்சியை தடுக்க முயற்சிப்பார்கள். அதுதான் தற்போது அண்ணாமலை விவகாரத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்றாலும் இது எல்லாம் முறியடித்து அண்ணாமலை தமிழக அரசியலில் ஒரு தனிப்பெரும் தலைவராக உருவெடுப்பார் என்று அவரது ஆதரவாளர்கள் அதிரடி கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். மேலும் நேற்றிரவு 7:30 மணி அளவில் அண்ணாமலை கட்சியில் 9 லட்சம் பேர் வரை உறுப்பினராக தங்களை இணைத்துக் கொண்டார்கள்.
அண்ணாமலையின் இந்த புதிய இயக்கமானது கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட உள்ளது. மறைந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நெறிமுறைகள் மற்றும் அரசியலுக்கான மையம் இந்த புதிய இயக்கத்தின் ஒரு அங்கமாகவும் செயல்படும் என்றும் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். இந்த மையத்தில் அனைவருக்கும் முறையாட பயிற்சி வழங்கப்பட்ட பிறகு தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அந்த வகையில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக புதிய கட்சிகள் தமிழக அரசியலில் அசுர வேகத்தில் வரும் நிலையில் அண்ணாமலையின் இந்த புதிய இயக்கத்தின் தொடக்கமும் அரசியல் களத்தை அனல் பறக்க வைத்துள்ளது. அதோடு அடுத்து வரப்போகிற மக்களவைத் தேர்தலில் தனது கட்சி போட்டியிடும் என்று அண்ணாமலை அறிவித்திருப்பது திமுக தாவேகா கட்சிகளையும் யூட்டன் போட வைத்திருக்கிறது. அடுத்த செய்தி, பாஜக முக்கிய நிர்வாகிகள் கூண்டோடு விலகி அண்ணாமலை கட்சியில் இணைந்தனர். அதிர்ச்சியில் கமலாலயம். நேற்று அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவதாக அறிவித்து தமிழக அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். அவர் வெளியிட்ட செய்தியில், அடுத்து தமிழ்நாட்டில் நடக்கப் போகும் பொதுத் தேர்தலில் நம்முடைய கட்சி கண்டிப்பாக களம் இறங்கும் என்று கூறியவர் தனது கட்சியில் இணைவதற்கான ஆன்லைன் லிங்கையும் வெளியிட்டார். அதையடுத்து அண்ணாமலையின் புதிய இயக்கத்தில் சில மணி நேரங்களில் 6 லட்சம் பேர் தங்களை பதிவு செய்தார்கள். குறிப்பாக தமிழக பாஜகவில் செயல்பட்டு வந்த ஏராளமான முக்கிய நிர்வாகிகள் அண்ணாமலை பக்கம் வந்துள்ளார்கள். குறிப்பாக கோவை தெற்கு மாவட்ட பாஜக முன்னாள் தலைவர் வசந்தராஜன் அண்ணாமலை கட்சியில் இணைந்திருக்கிறார். இவர் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் பொள்ளாச்சியில் போட்டியிட்டவர். அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவதாக அறிவித்த நிலையில் பாஜகவிலிருந்து விலகி அவர் அண்ணாமலையின் கட்சியில் இணைந்திருக்கிறார். அதையடுத்து வசந்தராஜன் வெளியிட்ட செய்தியில் 1998 கிளை தலைவராக பாஜகவில் இணைந்து இளைஞரணி பொதுச் செயலாளர், மாவட்ட தலைவர், பாராளுமன்ற வேட்பாளர் என படிப்படியாக வளர்ந்தேன். அதோடு தாமரை சின்னத்தை வரைதல், கொடி கட்டுதல், போஸ்டர் ஒட்டுவது என்று தாமரையுடன் 28 ஆண்டுகளாக நான் வாழ்ந்து வந்திருக்கிறேன். மோசமான தோல்வியை சந்தித்து வந்த போதும் கூட நான் பாஜக காரன் என்று பெருமையாக சொன்னவன். தமிழகத்தை குடும்ப ஆதிக்கத்திலிருந்து மீட்க வேண்டும் என்ற கொள்கையுடன் போராடி இருக்கிறேன். ஆனால் தற்போது தமிழக பாஜகவில் சூழ்நிலை சரியில்லை. கட்சிக்காக உண்மையாக உழைக்கும் நபர்களை ஓரங்கட்டப்படுகிறார்கள். முக்கிய தலைவர்களுக்கு சரியான மரியாதை இல்லை. அதனால் இத்தனை காலமும் என்னுடன் பயணித்த பாஜக உறவுகளிடமிருந்து கனத்த இதயத்துடன் விடைபெறுகிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதேபோல் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட முன்னாள் பாஜக தலைவர் வேத சுப்பிரமணியம், தாம்பரம் பகுதியை சேர்ந்த தொகுதி அமைப்பாளர், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் கரு நாகராஜன் உள்ளிட்ட பலரும் தற்போது பாஜகவிலிருந்து விலகி அண்ணாமலையின் புதிய கட்சியில் இணைந்து வருகிறார்கள். இவர்களெல்லாம் அண்ணாமலையை தொடர்ந்து தங்களது பாஜக பதவியை ராஜினாமா செய்வதாக நயினார் நாகேந்திரனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார்கள். இவர்கள் தவிர இன்னும் ஏராளமானோர் பாஜகவிலிருந்து வெளியேறி அண்ணாமலை கட்சியில் இணைந்து வருகிறார்கள். இதை வைத்து பார்க்கும்போது அண்ணாமலை பாஜகவிலிருந்து வெளியேறியது அக்கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது தெரிய வந்துள்ளது.